ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்தில் எப்படி அறிக்கை செய்கிறார் பாருங்கள். அநேகர் எனக்கு விரோதமாய் ஆலோசனை செய்கிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், அதனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். மெய்தானே, மற்றவர்கள் நமக்கு விரோதமான சதி திட்டங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு திரள் கூட்டம் நமக்கு விரோதமாய் போராட ஆரம்பிக்கும் பொழுது, நம்மையும் அறியாமல் திகிலானது நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது அல்லவா? சில பேருக்குள் பார்க்க முடியும் பயம். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பயம். எனக்கு விரோதமாக அவங்க இப்படி செய்கிறாங்க, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல என்று சொல்லி ஒரு பயம், திகில் அவர்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஆனால் அதே சங்கீதத்தில் அடுத்த வசனத்தையும் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த திகிலின் மத்தியில், இந்த பயத்தின் மத்தியில், உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற சத்துருக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உறுதியாய் நம்ப ஆரம்பியுங்கள். அவர் மீது உங்கள் முழு நம்பிக்கை காணப்படட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.